நாளை தவேக மாநில மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கொடிக்கம்பம் சாய்ந்ததால் கட்சியின் தலைவர் விஜய் கொடியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் ரகுவரன். செய்தியாளர் ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். கட்சி கொடிக்கம்பம் தொடர்பாக கட்சி என்ன முடிவு எடுத்திருக்காங்க? தவேக நாளை தவேகவினுடைய மாநில 2வது மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அந்த கொடிக்கம்பம் தான் அவர் தவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடியேற்றுவதற்கு தயார் நிலையில் இருந்தது. அந்த கொடிக்கம்பமானது இன்று மதியம் சரிந்த நிலையில் அதற்கான அந்த பகுதி மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதாவது தவேகவினுடைய அவங்க இந்த கொடிக்கம்பத்தை 5 ஆண்டுகளுக்கு லீஸ்க்கு எடுத்திருந்தாங்க. இதில் விஜய் அவர்கள் கொடியேற்றினால் 5 ஆண்டுகளுக்கு அது இருப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான உரிமமும் பெறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இன்று மதியம் இந்த முறிவு ஏற்பட்டதுனால இந்த நெட் இதெல்லாம் பார்க்கலாம், அனைத்துமே முறிவு ஏற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை விஜய் அவர்கள் கொடியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் கடந்த மாநில மாநாடும் பாத்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய மாநில மாநாட்டை தொடங்கினார். அதே போன்று இந்த மாநாட்டிற்கும் இந்த பிரம்மாண்ட 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கொடிக்கம்பம் தற்போது சரிந்து விழுந்துள்ள நிலையில் நாளை விஜய் அவர்கள் கொடியேற்றுவதற்கான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொடிக்கம்பத்தை சீர் செய்வதற்கோ அல்லது புதிய கம்பத்தை நடுவதற்கான எந்த ஏற்பாடும் தற்போது வரை செய்யப்படவில்லை. ஆனால் தற்காலிகமாக ஒரு சிறிய அளவிலான கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்வதற்கான திட்டத்தில் நிர்வாகிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கட்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் தொடக்க நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த கொடியேற்ற நிகழ்வே தற்போது தடைபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பணிகளை எப்படி துரிதப்படுத்துவது என்று நிர்வாகிகள் ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த முறை தவேக மாநாட்டில தண்ணீர் கிடைக்கல, உணவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் எழுந்த நிலையில இந்த மாநாட்டில் தற்போது இந்த பாதிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக தற்காலிக உணவு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நிறைய பேர் மயக்கமடைஞ்சு விழுந்தாங்க. அதனால ஆம்புலன்ஸ் வசதிகள் நீங்க தற்போது இந்த காட்சிகளில் பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் வசதிகள் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. 50 ஆம்புலன்ஸ்கள் வரைக்கும் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமான இந்த மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வாக பார்க்கக்கூடிய கொடியேற்ற நிகழ்வு நாளை நடைபெறுமா என்ற சந்தேகமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கலாம், தற்போது அந்த கொடி கம்பமே சரிந்திருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் அந்த ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாத நிலையில தற்காலிகமான அந்த கொடியை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பா ரகுவரன், அந்த காட்சிகள் மூலமா நம்ம பார்த்ததுல அந்த கார் முற்றிலும் சேதமடைந்திருந்த அந்த காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இப்போ இந்த கொடிக்கம்பம் தொடர்பா விஜய் நிர்வாகிகளுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்காரா? அதாவது இந்த கொடிக்கம்பம் சரிந்த நிகழ்வானது ஒரு எதிர்பாராத நிகழ்வை தான் பார்க்குது. ஏன்னா இந்த கொடிக்கம்பம் அமைப்பது சாதாரண நிகழ்வு கிடையாது. நீங்க பார்க்கலாம், அதற்கான பீடம் அமைக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஒரு கான்கிரீட் போட்டு அதுக்கு இந்த பில்லர் போட்டு இந்த இது செட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கு மேல் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முற்றிலுமாகவே இது முறிந்து விட்ட நிலையில புதிய கம்பம் உடனடியாக அமைக்க முடியாத சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தற்போதைய சூழ்நிலையில அவர் மேடையிலிருந்து ரிமோட் மூலமாக இந்த கொடி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அந்த நிகழ்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தற்காலிகமாக தற்போது எப்படி இதை சீர் செய்வது அல்லது 50 அடி அளவிலான ஒரு கம்பத்தில் கொடி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாமா என்ற ஆலோசனையில் தான் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க நிர்வாகிகள். மூத்த நிர்வாகிகள் அனைவரும் தற்போது விழா மேடைக்கு வந்திருக்காங்க. விழா மேடையில நாளைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற ரிகல்சர் தற்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி ரகுவரன்.